நிறைய கூட்டமா இருக்கு. என்ன நண்பர்களே, நீங்களாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நமக்கு வந்து நிறைய வேலை இருக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை ஃபுல்லாவுமே எப்படி ஓடுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு வேலை பார்த்தீங்கன்னா டைட்டா இருக்கும். இன்னும் சேவிங் பண்ணல, குளிக்கல. இன்னைக்கு வந்து பள்ளிக்கு தொலை போகணும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா காரை துடைக்கணும், சமையல் பண்ணணும். இந்த மாதிரி ஒரே நெருக்கடியா இருக்கும். அதாவது வெள்ளிக்கிழமை வந்து காலையில விடியறது தான் தெரியும், டக்குன்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் சனிக்கிழமை வந்துடும். அந்த மாதிரி தான் இருக்குது. சரி வாங்க, இன்னைக்கு நம்மளுடைய டியூட்டி எப்படி போகுது, நம்மளுடைய வீடியோல என்னென்ன சுவாரஸ்யம் நடக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டினியூவா பார்க்கலாம். நீங்க சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு மொதல் வேலை என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் வாங்கணுமா. இப்போ அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். அங்கே ஒரு தூரத்தில் ஒரு ஃப்ளாப்பில் சாண்ட்விச் கடை ஒன்று இருக்குது. ஃப்ளாப்பில்னா நம்ம ஊரில் அந்த இது இருக்குல்ல, அந்த பருப்போடை, அது மாதிரி இங்கே உள்ள ஒரு பருப்போடைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி சின்னதாக இருக்கும். கடைக்கு போய் காமிக்கிறேன். அந்த ஃப்ளாப்பில் சாண்ட்விச் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் வீட்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இப்போ நமக்குமே வயிற்றுக்கு பார்க்கணும். சரி, முதல்ல இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு காஃபி அங்கே போகிறதா இருந்தாலும் சரி, நடந்து வந்து போக தேவையில்லை. நமக்கு எங்கே போனாலும் நம்ம கார்லேயே போகலாம். அதாவது நான் சொல்கிறது ஒரு 100 மீட்ரு 150 மீட்ரு கூட இருந்தால் கூட காரில் தான் போய் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் நடந்தும் போகலாம். ஆனால் இவங்க வந்து சீக்கிரமாக வேலை முடியணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதனால் கார் எடுத்துகிட்டு வந்துடுறது. இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் தூரம் அந்த கடைசியில் இருக்கிறதுனால இது வந்து நம்ம காரில் தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. நமக்கு பக்கத்தில் நிறைய கடைகள் இருக்குது. இருந்தாலும் அங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புது கடை அதை கண்டுபிடிச்சிருக்கு. சரி வாங்க போவோம். சவுதி அரேபியா ரியாத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கார் பார்க்கிங் தான் பெரிய பிரச்சனை. இப்போ நான் வந்து ஹோட்டல் வந்து அந்த பக்கம் இருக்குது. நான் இப்போ அதுக்கு பக்கத்தில் போனோம்னா கண்டிப்பாக எனக்கு கார் பார்க்கிங் கிடைக்காது. அதனால தான் நான் இங்கே ஒரு ஃப்ரீயாக ஒரு பார்க்கிங் கிடைச்சிது. அதனால் அதில் தூக்கி காரை போட்டேன். இப்போ வந்து நம்ம ரோட்டை இப்போ கிராஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு வேகத்தடை மாதிரி போட்டிருக்காங்களா, இதில் நம்ம போனோம்னு சொன்னால் வரக்கூடிய கார்கள் வந்து கொஞ்சம் நிப்பாட்டுவாங்க. மற்றபடி நம்ம கண்ட இடத்துல நம்ம கிராஸ் பண்ணோன்னு சொன்னால் நம்ம தான் காரை பார்த்து ஓடணும். இதுன்னா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ரிலாக்ஸாக நடந்துக்கலாம். இது வந்து நம்ம இங்கேருந்து அந்த பக்கம் போனாலுமே அங்கேயுமே இருக்கும். ஹோட்டல் பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலரில் இருக்கிறவங்க அந்த பக்கம் தான் நம்ம போகணும். இப்போது இங்கே வந்து சாண்ட்விச் எதுக்கு நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து 4 ரியால் கொடுக்குறாங்க. 4 ரியாலுங்கும்போது நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட வந்து 98 ரூபா கிட்ட வரும். அதனால் வந்து 98 ரூபாய்க்கு ஒரு நல்ல சாண்ட்விச் கொடுப்பாங்க. அதில் முட்டை, அதுக்கப்புறம் அந்த வடை அதெல்லாம் வச்சு, அப்புறம் கீரை நிறைய ஐட்டம் சேர்ப்பாங்க. சேர்த்து அது ஒரு மாதிரி ரெடி பண்ணி தருவாங்க. அதனால் சாப்பிட்டா நல்லா வயிறு ஃபுல்லாகிடும். நான் வந்து இப்போ 2 வாங்குறதுக்காண்டி வந்தேன். 1 சாப்பிட்டாலே போதும் சாதாரணமாக. ஏன்னா நல்லா வெயிட்டாக வேறு இருக்கும். அது கொப்புஸ்குள்ளே, சின்ன கொப்புஸ்குள்ளே ரொட்டிக்குள்ளே வச்சு தருவாங்க. நான் அது எல்லாமே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த காலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் அந்த முடிவெட்டுற கடை தான் அதிகமாக திறந்துருக்கு. அதுக்கப்புறம் இப்போ மற்ற கடைகள்லாம் வந்து உங்களுக்கு 9 மணி 10 மணி அந்த டயத்தில் தான் திறப்பாங்க. இப்போ வேறு குளிர் வேறு ரியாத்தில் வந்து இப்போ அதிபயங்கரமாக இருக்குது. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ வந்து ரொம்ப, அதாவது கிட்டத்தட்ட 3 கிட்ட வந்துருச்சு. இப்போ மைனஸுக்கு போகிறது தான் பாக்கி. இப்போ இதை விட ரியாத்தினுடைய மற்ற பகுதியெல்லாம் மைனஸுக்கு போயிடுச்சு. இங்கேயும் பாருங்கள் ஃபுல்லாக அது 24 மணி நேரம் காராக தான் இருக்குது. அது மாடி மேலே கட்டினாலும் சரி, இந்த கார் விடுறதுக்கு இடம் பத்தவே பத்தாது. இதுதான் இப்போ நம்ம தேடி வந்த ரெஸ்டாரண்ட்டு. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு நம்ம சாண்ட்விச் வாங்குவோம். அப்படியே நமக்கு ஏதாவது வாங்க முடிஞ்சால் அதையும் வாங்கிட்டு போயிடலான்னு நினைக்கேன். அதேமாதிரி நம்ம இடத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கேரளா கடை இருக்குது. ஆனால் அந்த கடையில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜாக இருக்கும். அதனால் வந்து அங்கே அவ்வளோ வாட்டு நான் போகிறதில்லை. இந்த அரபிகள் வந்து ரூபா எண்ணக்கூடிய ஸ்டைல் இப்படி தான் இருக்கும். 2 مسكل فلافل بيت. اثنين صح؟ اثنين. حاجة تانية؟ 4 ريال. 4 ريال ساندويتش اثنين. நமக்கு ஒரு பில்லு தந்துடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காட்டு உள்ளே வந்து சாப்பாடு ரெடி பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கும் ஒரு பில்லு போயிடும். அதை பார்த்து அவங்க ரெடி பண்ணிடுவாங்க. இங்கே ஒரு ஹீட்டர் மட்டும் வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம டீ பேக்கை போட்டு டீ குடிச்சிக்கலாம். அது வந்து ரூபாய்க்கு தான், ஃப்ரீ கிடையாது. ممنوع تصوير هنا، ممنوع تصوير. انا اعرف هذا. ايوه ماشي، هنا بقى ممنوع تصوير. ايوه انا اعرف.
இப்போ நம்ம சாண்ட்விச் அவர் எப்படி ரெடி பண்ணுறாரு பாருங்க. அந்த முட்டையை வந்து ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிருவாங்க. இந்த முட்டையை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணிட்டாங்க. இது ஒரு சின்ன ஒரு மிஷின் மாதிரி இருக்குது. அப்புறம் முட்டையை உள்ளே போட்டாச்சு, அந்த ரொட்டிக்குள்ளே போட்டாங்க. அந்த ரொட்டி கூட வந்து இங்கே உள்ளே ரெடி பண்ணிடுவாங்க. அதாவது டோட்டலாக எல்லாமே ஏ டு செட்டு. ஏன்னா முட்டையை வந்து நல்லா உள்ளே வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த பக்கம் வந்து உங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க, அந்த கீரை, அப்புறம் உருளைக்கிழங்கு, அந்த ஐட்டம்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே ரெடி பண்ணி தந்துடுவாங்க. பார்ப்போம். இப்போ பாருங்கள், அவர் வந்து தப்பாக வச்சுட்டார். அதாவது நான் வந்து முட்டை, அதுக்கப்புறம் இது கேட்டிருந்தேன், ஃப்ளாப்பில் கேட்டிருந்தேன். ஏன்னா அவர் வந்து முதல்ல அந்த ஏதோ ஒரு வெங்காயம் சால்னா மாதிரி ஒன்று வச்சுட்டார். இன்னும் இப்போ தான் கரெக்டாக போடுறாரு. இன்னும் போடுறாரு பாருங்க. இந்த பாட்டிலில் வச்சுருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு எது தேவையோ அதெல்லாம் வந்து ஊற்றுவாங்க. எல்லாரும் அந்த அதாவது சாஸு, அந்த சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸு அதெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி தருவாங்க. அந்த சாண்ட்விச் மட்டும் அவர் கொஞ்சம் மாற்றிட்டார். அவருக்கு பில்லில் அடிக்கும்போது கொஞ்சம் தப்பாக அடிச்சிட்டார் போல இருக்குது. அதனால் அவர் தப்பாக ரெடி பண்ணிட்டார். நான் அதுக்கப்புறம் ஒரு சாண்ட்விச் ரெடி பண்ணும்போதே சொல்லிட்டேன், அந்த சாண்ட்விச் இல்லை, இது வேறு சாண்ட்விச் அப்படின்னோடனே அதனால் அவர் அப்புறம் மாற்றிக்கிட்டார். இப்போ இந்த இருக்குது பாருங்கள், ஃப்ளாப்பில். இதுதான் ஃப்ளாப்பில். இந்த வடையை தான் வந்து அது உள்ளே போட்டு இது பண்ணுவாங்க. நமக்கு ஒரு வடை தந்துட்டார், வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கொதி விழுந்துரும்ல. இந்த ஃப்ளாப்பில் வடை வந்து இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. அதாவது நம்ம சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட்டு தெரிஞ்சிடும். சில இடத்துல பார்த்தோம்னா வித்தியாசமாக இருக்கும். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் செய்வாங்க. ஆனால் அது செய்கிறதுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்குல்ல, அது வந்து எல்லாரும் வந்து நல்லா செஞ்சுக்கிட மாட்டாங்க. சில இடத்துலலாம் சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். நண்பர்களே, போராட்டத்துக்கு அப்புறம் வாங்கியாச்சு. அதாவது நான் வீடியோ எடுத்துகிட்டே தான் உள்ளே போனோடனே அவர் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது, இங்கெல்லாம் எடுக்கக்கூடாது, மம்னுன்னா அது குற்றம், சட்டப்படி குற்றம் அப்படின்னாரு. அதனால் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னாரு. என்னையா பெரிய தடை அப்படின்ட்டு, நான் என்னத்தை காமிக்க போகிறேன், நான் சாண்ட்விச் வாங்குறத காமிக்க போகிறேன், உன் கடை என்னத்தை காமிக்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போராடிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் வரும்போது சரி ஓகே எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டார். அதாவது நம்ம வந்து இப்போ பெர்மிஷன் கேட்கணும் நியாயப்படி. இப்போ நம்ம கேட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா அதெல்லாம் முடியாது, ஓனர்கிட்ட கேட்கணும், நீ எதுக்கு எடுக்கிற, ஃபேஸ்புக்கை காமி, யூடியூப்பை காமி, அதை காமி, இதை காமின்னு நம்மளை வந்து எடுக்க விடாமல் பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம முதல்ல பெர்மிஷன் வாங்காமல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வாக்குவாதத்தை பண்ணி அதுக்கப்புறம் சண்டை போட்டு எப்படியாவது பெர்மிஷனை வாங்கிடுவேன். இப்படி தான் எல்லா இடத்துலையும் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். கோயத்தில் இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு ஹோட்டலில் வீடியோ எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்டேன். அவர் என்ன செஞ்சார், நான் ஓனர் இல்லை, ஓனர்கிட்ட கேட்கணும் அப்படின்னாரு. நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். 1/4 மணி நேரம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு. ஓனர் இப்போ தூங்குவார், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், நான் இப்போ ஃபோன் போடுறேன், இப்படியே சொல்லி என்னை ஏமாற்றி கடைசி வரைக்கும் அந்த ஆள் எடுக்க விடாமல் பண்ணிட்டான். இங்கேயும் அப்படி தான் ஒரு கேரளா ஹோட்டலில் வந்து கேட்டதுக்கு அவரும் அப்படி தான் சொன்னார், முதலாளிகிட்ட கேட்கணும் அப்படின்னு. நான் கேட்டு வைக்கேன், நீங்கள் பிறகு அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்த வாரம் போனோம்னா இன்னும் கேட்கல, முதலாளி கொஞ்சம் பிஸியாக இருக்கார், இப்படியே சொல்லி பைத்தியார பாடுபடுத்திகிட்டே கிடந்தார். அதுக்கப்புறம் ரூட்டை மாற்றி விட்டேன், இது வேலைக்கு ஆகாது, நம்ம ரூட்டுக்கு போனால் தான் இது சரியாக வரும்ன்ட்டு அப்படியே போயிட்டுருக்கு இப்போ வண்டி. இந்த பள்ளிக்கு தான் இன்றைக்கி வந்து ஜும்மா தொலை வரணும். இது வந்து சின்ன பள்ளி தான், ஆனால் வெளியேயும் நிறைய இடம் இருக்குது, அதில் கூட தொழுதுக்கலாம். ஆனால் அங்கே வந்தால் என்ன, அந்த கார் ஓடுறதுக்கு தான் இடம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. சரி பார்ப்போம். ஒரு வழியாக நம்ம வந்து நினச்ச பள்ளிக்கே வந்தாச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கூட்டமாக இருக்குது. என்ன ஃபுல்லாக வியாபாரம், ரெயின் கோட்டு, சாக்ஸு, ஜீன்ஸ் பேண்ட்டு, அதுக்கப்புறம் ட்ரிம்மரு, கேபிள், அப்புறம் இங்கே என்ன வச்சுருக்காங்க, இங்கே வந்து இது காய்கறி, வாழைப்பழம், ஆப்பிள். எப்போ சரியான கூட்டமாக இருக்குது. அப்படியே போம் ஃபுல்லாக அந்த பாருங்க எவ்வளோ கூட்டம் பாருங்க. இந்த வெள்ளிக்கிழமை தான் நிறைய பேருக்கு லீவு, நமக்கு தான் லீவு கிடையாது. இந்த வீட்டு டிரைவருக்கு தான் லீவு கிடையாதே தவிர மற்ற எல்லாத்துக்கும் வெள்ளிக்கிழமை லீவு. ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு வெள்ளி அண்டு சனி 2 நாள் லீவு. அதனால் அந்த வெள்ளிக்கிழமை தான் அவங்க தேவையான பொருட்கள்லாம் வாங்குவாங்க. ஃபுல்லாக வெஜிடபிள் தான், தக்காளி, உருளைக்கிழங்கு, இதெல்லாம் ஒரு பை வாங்கி போட்டோம்னா அது பாட்டுக்கு ஒரு வாரம் 10 நாளைக்கு பிரச்சனையே இருக்காது. ஆமாம். சரி, இப்போ பள்ளியில் இடம் கிடைக்க என்னன்னு தெரியலையே, பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்துட்டேன். கீழே கூட்டத்தை பாருங்க. இப்போ வெயிலில் நின்று தொழுகிறதுக்கு இந்த குளிர் நேரம் நல்லா சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஓகே, இடம் நிறைய கிடக்கு பாருங்க. கீழே சூப்பராக கார்பெட்டு போட்டிருக்கு. இங்கே தான் நம்ம தொலை போகிறோம். வாங்க.
நண்பர்களே, தொழுதாச்சு. அதாவது ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த பள்ளியில் என்ன, மேலே போனால் கீழே இறங்கி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரே ஒரு படிக்கட்டு தான் வச்சுருக்காங்க. அதில் தான் எல்லாருமே இறங்கி வர வேண்டியிருக்கு அட்டன் டயத்தில். அப்படிங்கும்போது அது கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குது. நிறைய பள்ளியில் வந்து 4 பக்கம் இறங்குற மாதிரி வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லோரும் வெளியே வரும்போது ஆளுக்கு ஒரு பக்கமாக வெளியே வந்துடுவாங்க. இங்கே வந்து தண்ணி பாட்டல் அது வச்சுருக்காங்க. அதாவது நிறைய பள்ளியில் வந்து தண்ணி பாட்டல் வந்து ஃப்ரீயாகவே கார்ட்டூனாக வச்சுருப்பாங்க. வர்றவங்க ஒரு பாட்டல் 2 பாட்டல் தனக்கு எவ்வளோ தேவையோ 1 2 3 வரைக்கும் எடுப்பாங்க, எடுத்துகிட்டு போவாங்க. மேக்ஸிமம் அதிகபட்சமாக ஒரு ஆள் 1 தான் எடுப்பாங்க. இப்போ நம்மளும் 2 பாட்டில் எடுத்தேன். 1 பாக்கெட்டில் கிடக்கு, 1 கையில் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம தொலை வர்றதுக்கு முன்னாடியே மெசேஜ் வந்துருச்சு. தொழுது முடித்தோடனே ரெடி ஆகிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒவ்வொரு வாரமும் அப்படி தான். எல்லா வெள்ளிக்கிழமையுமே வந்து சாப்பிடாம தான் போவேன். சில நேரம் 3 மணி 4 மணிக்கு வந்து சாப்பிடுவேன். சில நேரம் 6 மணி ஆகும். சில நேரம் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவேன். அப்படி தான் போகுது. இந்த வாரம் எப்படி போகுதுன்னு தெரியாது. இப்போ நம்ம டியூட்டிக்கு போனால் தான், டியூட்டி அந்த வேலையை பொறுத்து தான் இருக்குது. நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க. இந்த மாதிரி மைதானத்தில் திடீர்னு வரும்போது வந்தேன், ஒரு புயல் காற்று மாதிரி அடிச்சிட்டு ஃபுல்லாக மண் பூரா அப்படியே நம்ம குளிச்சுட்டு வந்தோம். பூரா மேலே வந்துருச்சு. திடீர்னு கிளப்பி விட்டுரும். அந்த புயல் காற்றுனா வந்து ஒரு மாதிரி சுற்றி அடிக்கும். அந்த மாதிரி காற்று வரும். அப்போ பார்த்திங்கன்னா அங்கே உள்ள மண், இந்த மாலா மண், அந்த மண் அப்படியே பறக்கும் மேலே. சரி வாங்க போவோம். இப்போ நேரம் வேறு ஆகிப்போச்சு. இப்போ ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் என்ன மெசேஜ் வந்திருக்கு, என்ன ஏது அப்படிங்கிறது தெரியும். பார்க்கலாம். ஓகே, ரோட் பக்கம் வந்தாச்சு. நண்பர்களே, ஃபோன் எதுவும் வரல. அதுக்கப்புறம் பார்த்தேன், சரி நம்ம வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு போயிடுவோம். ஏன்னா வந்து வெள்ளிக்கிழமை ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவசரமாக என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அப்புறம் தக்காளி சோறு ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ குக்கரில் வச்சுருக்கேன். இப்போ இது ஊரில் உள்ள குக்கர் தான். இங்கே உள்ள குக்கர் பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும், பிசுன்னு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க விசில் வரும். ஆனால் இதில் விசில் வரல. இதுலேயுமே அதே மாதிரி புசுன்னு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. இது தூக்குன்னு பார்க்க தூக்கவே மாட்டுக்கு. டொமேட்டோ ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு. அதாவது 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி வச்சுருந்தேன். இங்கே உள்ளது வந்து நம்ம அபுகாஸ் அரிசி தான், இது பாசுமதி அரிசி தான். அதனால் வந்து சோறெல்லாம் நல்லா கணிசமாக வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா வந்து கருவேப்பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு, வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு, அப்புறம் ஒரு மாதிரி மசாலாலாம் போட்டு ஒரு 3 தக்காளியை போட்டு, அப்புறம் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சேன். அதுக்கப்புறம் 2 முட்டை அதுக்கு அவிச்சு வச்சேன். இப்போ இதான் சைடிஷு. இப்போ வந்து நம்ம உடனே இப்போது ரெடி பண்ணதுனால டக்குன்னு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம காய்கறி எதுவுமே கிடையாது. அதனால் இது உடனே சாப்பிட்றதுக்கு இதுதான் நமக்கு பெஸ்ட்டு சாப்பாடு. இது வந்து நம்ம ஒரு நேரம் ஆக்கணும்னா 2 நேரம் நம்ம நைட்டுக்கும் வச்சுக்கலாம். சரி வாங்க, இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம ரெடியாக இருப்போம். அதுக்கப்புறம் டியூட்டி வருதான்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கேன், இப்போ அதாவது ரியாத்தினுடைய சென்டருக்கு வந்திருக்கேன். அது பின்னாடி பார்த்திங்கன்னா அங்கே கிங்டம் டவர் தெரியுதா? ஆமாம், அது இங்கே எல்லாம் வந்து இந்த ஸ்டால் மாதிரி இருக்குது. சின்ன ஸ்டால் மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து ஒவ்வொரு நாட்டு ஃப்ளாக்கு போட்டு அதில் ஏதோ எழுதியிருக்காங்க. அந்த பக்கம் அந்த இது ஒரு மரப்பு மாதிரி இருக்குல்ல, அந்த பக்கம் தான் அது எல்லாமே வச்சுருக்காங்க. நிறைய வச்சுருக்காங்க. நிறைய நாட்டு கொடிகள் இருக்குது. ஒவ்வொரு நாட்டு கொடிகள், துருக்கி இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் சில நாடுகள்லாம் இருக்குது. இதெல்லாம் எந்த நாடு, இது பிலிப்பைன் மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் அந்த பக்கம் பாருங்கள், அது இந்தியா கொடின்னு நினைக்கேன். ஏன்னா அப்புறம் இது சவுதி கொடி. இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே என்ன நடக்குது ஒன்றும் தெரியலை. நம்ம வெளியில் எங்கன்னா அக்கம் பக்கத்தில் டிரைவர்கள்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தா ஒருத்தரையும் காணலை. எல்லோரும் வெளிநாட்டுக்காரங்க வந்து காரை நிப்பாட்டிட்டு எல்லா நாட்டுக்காரங்களும் வராங்க. அங்கே வந்துட்டு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கல்லெல்லாம் வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய கல் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வெட்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆப்போசிட்டில் எழுதியிருக்காங்க பாருங்கள், ராயல் கமிஷன் ஃபார் ரியாத் சிட்டின்னு எழுதியிருக்காங்க. இது என்ன இடம்னே தெரியல. இன்றைக்கி ரியாத்தினுடைய வானிலையே வந்து சரியில்லை. பார்த்திங்கன்னா ஒரே புகமூட்டமாக இருக்கா. அது எல்லாம் வந்து ஒரு டஸ்ட்டு மாதிரி இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நாளைக்கு மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. மழை வருதா என்னன்னு தெரியல. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பை.